நெஞ்சத்துக்கு இல்லாதே ஜீ தமிழ் டெலிகாஸ்ட் ஆகிட்டு வர இந்த சீரியல் நேற்று பார்த்தீங்கன்னா சுபம் சொல்லி முடிச்சிட்டாங்க. ஸ்டோரி ட்ராக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான எண்டிங்க்கு வரல. ஆனால் இந்த சீரியலை முடிச்சிட்டாங்க. ஆகாஷ்க்கும் ப்ரொடக்ஷன் டீமுக்கும் சில பிரச்சனைகள் இருந்துச்சு, அதனால தான் முடிச்சிட்ட மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனால் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தார். தனக்கு கால் வலி பிரச்சனை இருந்ததாகவும் இப்போ அதுக்கு தொடர்ந்து ஆப்ரேஷன் செய்யணுன்றதுனால தான் வந்து விளக்கிட்டதாகவும் வேறு மேல் லீட் வச்சு செய்ய சொல்லி அவங்க கேட்டிருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா சீரியல் வந்து முடிச்சிட்டாங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்கு கமெண்ட் செக்ஷனில் ரேஷ்மாவோட ஃப்ரெண்ட்ஸான சாய்த்ரா மற்றும் நட்சத்திரா 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சம்மதம் இல்லாத மாதிரியான ஒரு டாக் தான் சொல்லியிருந்தாங்க. இப்போ வந்து நட்சத்திரம் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, உருட்டு நல்லா உருட்டு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது கேட்கவே கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் பிஹைண்டில் என்ன நடந்துச்சுன்னு இவங்களுக்குள்ள தான் தெரியும் போல். சாய்த்ராவும் வந்து பார்த்தீங்கன்னா அட்லாஸ்ட் நீங்கள் ஒத்துக்கிட்டீங்களே, உங்களால் தான் இந்த சீரியல் நின்றுச்சுன்னு சொல்லிட்டு மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா பூவே பூச்சிருவா சீரியலெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரேஷ்மா நடிச்சிருந்தாங்க. ரொம்ப இயர்ஸ் நல்லாவே போயிட்டு இருந்துச்சு. ஆனால் தினேஷ் வந்து குயிட் பண்ணதால் அந்த சீரியலும் சீக்கிரமே முடிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் விஜய் டெலிவிஷனில் வந்து கிழக்கு வாசல் இந்த சீரியலும் டிஆர்பி இல்லைனாலும் 1 இயர்க்குள்ளேயே அந்த சீரியலை முடிச்சிட்டாங்க. இவங்க வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து நடிச்ச எந்த சீரியலுமே வந்து பார்த்திங்கன்னா ரேஷ்மாவுக்கு ஒரு கரெக்டான ஸ்டோரி ட்ராக் எண்டிங்காகவே முடிக்கல. ஸோ இந்த சீரியலும் இந்த மாதிரி முடிச்சது இவங்களோட ஃபேன்ஸ்க்குலாம் ரொம்பவே வருத்தம் அளிக்கிறதாகவே தெரிவிச்சிருக்காங்க. ரேஷ்மாவை வந்து பார்த்திங்கன்னா இந்த சீரியல் ஸ்டார்ட் பண்ண புதுசில் ரொம்பவே சந்தோஷமாக இருந்தாங்க. ஏன்னா வந்து ஹிந்தி ரீமேக்கான உள்ளம் கொள்ளை போகுது அந்த சீரியலில் வந்து ஹிந்தி ரீமேக் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதில் நடிக்கிறதுல ரொம்பவே சந்தோஷம்னு சொல்லியிருந்தாங்க ரேஷ்மா. பட் ஆனால் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு எண்ட் வந்து வரும்னு அவங்களே நினச்சி பார்த்துருக்க மாட்டாங்க. இந்த சீரியல் இவ்வளோ சீக்கிரம் முடிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு ரேஷ்மா ஃபேன்ஸ்க்கு பொதுவாக. ஏன்னா பார்த்திங்கன்னா அவங்க நடித்த ஒவ்வொரு சீரியலுமே இப்படி வந்து பாதியிலே நிற்கப்படுறது அவங்களோட ஃபேன்ஸ்க்கு ரொம்ப வருத்தம் அளிக்குதுன்னே சொல்லலாம். ஆகாஷ் எவ்வளோ வந்து இது கொடுத்துருந்தாலும் அவருக்கு சில இதில் கமெண்ட் செக்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவாகவும் சிலர் வந்து உங்கள் ஹெல்த்தை பார்த்துக்கோங்கன்னு சொல்லியிருந்தாங்க. சிலர் நெகட்டிவாகவும் சொல்லியிருந்தாங்க. உங்களோட பிரச்சனையால் சீரியல் முடிஞ்சுது ரேஷ்மா பாவம்ன்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. நீங்கள் ரேஷ்மாவோட ஃபேன்ஸாக இருந்தீங்கன்னா இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க. ஃபார் மோர் எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ் அண்ட் வீடியோஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல்.